வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது தயிர் சாதம். இந்த தயிர் சாதத்தில் விஷயம் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணால் அந்த தாளிப்பு போடும்போது ஒன்று பெருங்க அதிகமாக போட்டுருவாங்க, தாளிப்பே இருக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ப்ராப்பரான ஸ்டைலில் இந்த தயிர் சாதம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நல்ல பட்டர், அதுக்கப்புறம் பால், அதுக்கப்புறம் தாளிப்பு எப்படி யூஸ் பண்ணுறது, முக்கியமாக அந்த சாதம் கெட்டியான டெக்ஸ்சர் வரும். அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் தெளிவாக வீடியோவில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த காலிஃப்ளவர் 65 ஆயிலை ஃப்ரை பண்ணும்போது எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பரான டிப்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? தயிர் சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: பச்சை அரிசி 250 கிராம், தயிர் 450 ml, பால் 200 ml, முந்திரி பருப்பு 10லேருந்து 15 நம்பர், காய்ந்த திராட்சை 15லேருந்து 20 நம்பர், பொடிசை நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 நம்பர், காய்ந்த மிளகாய் 6லேருந்து 8 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், ஆயில் தாளிப்புக்கு தேவையான அளவு, பட்டர் 3 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த தயிர் சாதத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா ஊற வைக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த தயிர் சாதம் பண்ணும்போது அந்த அரிசி வேகும்போது தண்ணி விட்டுரும். அதாவது சூடு ஆறின பிறகு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் எப்படி பாயில் பண்ணுறோம், அதே டைமில் எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு தெளிவாக வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பச்சை அரிசியை தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி ஊற்றின பிறகு எந்த அளவுக்கு ஊறணும்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடியாக இருக்கும் அரிசி. இந்த அரிசியை குக்கரில் போடுறோம். எதுக்காக இந்த மாதிரி குக்கரில் போட்டு வேக வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக இருக்கும் அந்த ரேஷியோ வாட்டர். அதனால் 1 கப்பு பச்சை அரிசிக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் அரிசி ஊறப்படும் போது கரெக்டான ஒரு கிளாஸ்லேயோ இல்லை ஒரு கப்லேயோ மெஷர்மெண்ட் எடுத்துக்கங்க. எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அதே அளவுக்கு நீங்கள் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். கரெக்டாக குக்கர் மூடி போட்டு 3லேருந்து 4 விசில் விட்டுருங்க. அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி நல்லா வெந்திருக்கும். பார்த்தீங்களா, நல்லா மேஷாக இருக்குல்ல, இந்த மாதிரி தான் கரெக்டாக வெந்திருக்கும். நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா தண்ணியே இருக்காது, அதே டைமில் நல்லா கெட்டியான பக்குவத்தில் இருக்கும். இதுக்கு பிறகு பட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நான் யூஸ் பண்ண பட்டர் என்ன கேட்டிங்கன்னா, அன்சால்ட்டட் பட்டர். அன்சால்ட்டட் பட்டரும் யூஸ் பண்ணலாம், சால்ட் பட்டரும் யூஸ் பண்ணலாம். ஏங்கிட்டனா எனிவே நம்ம சால்ட் இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட்டர் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல எதுக்காக பட்டர் யூஸ் பண்ண கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் பட்டர் இந்த இடத்துல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அந்த சூடோடு மிக்ஸ் பண்ணும், பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றி வைக்கிறோம். எதுக்காக இந்த மாதிரி மாத்திரம் கேட்டிங்கன்னா, சூடு ஆறின பிறகு நீங்கள் சாதத்தை கையில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அதனால தான் இந்த சாதத்தை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றுறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் சூடு ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வந்திருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக அந்த அரிசியை வேக வச்சு எடுத்தால் இந்த மாதிரி திக்காக வரும். இந்த அரிசியை குக் பண்ணி முடித்த பிறகு பர்டிகுலராக சூடு ஆறின பிறகு தண்ணி விட்டால் வேக வச்ச பக்குவம் தப்பு. அதனால தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் சொல்லியிருக்கேன். 1 கப் அரிசி 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். பொடிசை கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி தாளிப்பில் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் பச்சை மிளகாய், தயிர், பால் இது எல்லாத்தையும் ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியான டெக்ஸ்சர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பாலும் தயிரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சா, எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அழகாக ரவுண்டாக விழணும். அந்த அளவுக்கு கரெக்டான பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு பிறகு தாளிப்பு. நம்ம என்னதான் தயிர் சாதத்தில் தயிர், பெருங்காயம், பச்சை மிளகாய் போட்ட பிறகு அப்படியே சாப்பிட்டாலும் ஆனால் தாளிப்பு போடாமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவரே கிடைக்காது. அதனால்
நல்லெண்ணெயில் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வர டைமில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, அதாவது மீதி உள்ள இஞ்சி இந்த இடத்துல போட்டிருக்கோம். கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, அதுக்கு பிறகு காஞ்ச திராட்சை. கொஞ்சம் காஞ்ச திராட்சை அதிகமாக போட்டிருப்பேன். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. எதுக்காக காஞ்ச திராட்சை அதிகமாக போட்டுருங்க கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தயிர் சாதத்தில் அந்த காஞ்ச திராட்சையோடு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் காஞ்ச திராட்சை அதிகமாக போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை, பெருங்காயம் போட்ட உடனே அடுப்பு ஆஃப் பண்ணணும். அதுக்கு பிறகு நீங்கள் வதக்கக்கூடாது. பெருங்காயம் அந்த சூடான எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த தாளிப்பு எடுத்துன்னு போய் அந்த சாதத்தோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்களேன், அருமையாக இருக்கும். இதில் க்ரீமும் போடலாம். க்ரீம் போட்டால் இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ் இருக்கும். ஆனால் அந்த தயிர் சாதம் சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீல் இருக்காது. நம்மளுக்கு அந்த புளிப்பு தன்மை, அந்த தாளிப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் க்ரீம் நான் போடல. வேணும்னா நீங்கள் க்ரீம் போட்டுக்கலாம். இதே ஸ்டார் ஹோட்டலில் பண்ணும்போது கண்டிப்பாக க்ரீம் போடுவோம். க்ரீம் எதுக்காக நாங்கள் போடுறோன்னு கேட்டிங்கன்னா, தயிரோட அளவு வந்து கம்மியாக யூஸ் பண்ணுவோம். எதுக்காகனா காலைல மிக்ஸ் பண்ணுறது ஈவினிங் வரைக்கும் ஸ்டே ஆகணும். இதே தயிர் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு புளிப்பு தன்மை வந்துடும் ஈவினிங் டைமில். அதனால் கொஞ்சம் க்ரீமை போட்டு பேலன்ஸ் பண்ணுவோம். இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு ஸ்டார் ஹோட்டலில் பண்ணுற தயிர் சாதம் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இது தொடர்ந்து ஒரு காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் 65 தேவையான பொருட்கள்: 1 நம்பர் பெரிய காலிஃப்ளவர், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 3/4 டீஸ்பூன், கொத்தமல்லி பவுடர் 2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், கரம் மசாலா சிறிதளவு, லெமன் 1/2 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவைக்கேற்ற, உப்பு தேவையான அளவு, ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த காலிஃப்ளவர் 65க்கு தேவையான பொருட்கள். இந்த காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு பேசிக்கான ஒரு விஷயம் முக்கியமானது. அது என்ன கேட்டிங்கன்னா, இந்த காலிஃப்ளவரை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறோம். அதாவது ஒரு பவுலில் சுடு தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க இந்த காலிஃப்ளவரை அதில் போடுறோம். இந்த மாதிரி போடும்போது அந்த காலிஃப்ளவரில் எதனா பூச்சி சின்ன சின்ன புழு இருந்ததுன்னா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதனால தான் எப்போவுமே வீட்டில் காலிஃப்ளவர் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணணும். ஒன்று கொதிக்கிற தண்ணியில் போடலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வார்ம் வாட்டரில் இருந்தால் நல்லது. அதுக்கப்புறம் ஸ்டெயின் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி காலிஃப்ளவர் க்ளீன் ஆகி ரெடியாக இருக்கும். இதுக்கப்புறம் எப்படி மேரினேஷன் பண்ணுறது பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு பேசிக் மேரினேஷன் எல்லோரும் வீட்டில் ஈஸியாக பண்ண முடியும். என்கிட்டலாம் கடலை மாவு, அரிசி மாவு, சில்லி பவுடர், தனியாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் பண்ண போகிறோம். ஆனால் எப்படி பக்குவமாக ப்ராப்பராக ஸ்டைலில் பண்ணுறது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், தனியா பவுடர். நான் சொன்ன ரேஷுக்கு ஒரு பூ கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேரினேஷன் பண்ணி முடித்த பிறகு காரம் கொஞ்சம் லைட்டாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த தனியாத்தூள் போட்ட பிறகு சில்லி பவுடர், இதுக்கு பிறகு பெருங்காயம். எப்போவுமே ஒரு டிஷ்ஷை ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக பெருங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுருக்கேன். கரம் மசாலா அதிகமாக போடக்கூடாது, அதிகமாக போட்டால் கசப்பு தன்மை வந்துடும். அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். அதே டைமில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரிசி மாவு, கடலை மாவு. இந்த அரிசி மாவு கடலை மாவு எப்பவும் சொல்கிறது தான். அதாவது கடலை மாவு வந்து 2 மடங்கு கேட்டிங்கன்னா அரிசி மாவு 1 மடங்கு. நீங்கள் இந்த மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வர டைமில் கொஞ்சம் மாவு கம்மியாக இருக்குன்னா அந்த டைமில் கொஞ்சம் முன்ன பின்ன நீங்கள் பார்த்து போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை கையிலேயே பிச்சு போடுங்க. போட்ட பிறகு லெமன் ஜூஸ். நான் சொன்ன கொண்டுக்கு லெமன் ஜூஸ் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பெரிய பழம்னா கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வினிகர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க லாஸ்ட் டைம் பண்ணும்போது. கண்டிப்பாக வினிகர் வேண்டாம். ஃப்ரெஷ்ஷான லெமன் ஜூஸில் வர அந்த புளிப்பு தன்மை சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். கடலை மாவு, அரிசி மாவு அதிகமாக இருந்தால் பஜ்ஜி மாதிரி போய்டும். இந்த மாதிரி கோட்டிங்கில் கரெக்டாக இருக்கணும். அந்த காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது லைட்டாக கோட்டிங் ஆனாமல் இருக்கும். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக முறுமுறு நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஆனால் காலிஃப்ளவர் நீங்கள் போட ஆரம்பிக்கும் போது மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. ஏன் கேட்டிங்கன்னா காலிஃப்ளவர் 65 பண்ணுறது 2 விதம் இருக்குது. ஒன்று, அந்த காலிஃப்ளவர் பிளான்ச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது டைரக்ட் நல்ல ஒரு டெம்பரேச்சர் வச்சு நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். இன்னொரு மெத்தட்,
நீங்கள் பச்சை காலிஃப்ளவரை மேரினேஷன் பண்ணி போடும்போது இந்த மாதிரி மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாதான் உங்களுக்கு வந்து என்ன அவங்க கேட்டிங்கன்னா அந்த காலிஃப்ளவர் நல்லா வெந்து வரும். இதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் ஜார்னில் தூக்கி போட்டோம் பார்த்தீங்களா, எதுக்காக இப்படி பண்ணுற கேட்டிங்கன்னா காலிஃப்ளவர் எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், ஆனால் ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு வெயிட்லெஸ் ஆகிடும். அதனால தான் ஜார்னில் இப்படி தூக்கி போட்டு பார்ப்பாங்க வெந்திருக்கா வேகலையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு இது ஒரு டிப்ஸு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.